ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி பார்க்கலாம். கிச்சன் கலாட்டாவில் இன்றைக்கி காலையில் என்னென்ன வேலைகள் முடிச்சிருக்கேன், எப்படி முடிச்சிருக்கேன்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் ஃப்ரை பண்ண போகிறேன், பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அது மாதிரி சொரக்காய், பீட்ரூட்டு, வாழைக்காய். பீட்ரூட் ஒன்று கிடந்துச்சி, வாழைக்காய் ஒன்று கிடந்துச்சி, அதோட சொரக்காய் வேறு இருந்துச்சா, எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார். இன்றைக்கி எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே நான் நிறைய ட்ரிப் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதாவது சந்தையில் காய் வாங்குவேன், அதில் ஏதாவது மிஞ்சிடுச்சு, நிறைய வைக்க முடியாது இல்லையா, 1/2 கிலோ அப்படிலாம் வைக்க முடியாது. 1/4 கிலோ வச்சாலே எங்கள் வீட்டிலலாம் காலி ஆகாது. அதனால் என்ன பண்ணுவேன், தேவையான அளவு வைப்பேன். அதில் ஒன்று ஒன்று மிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி ஒரு சாம்பாரை வச்சு விட்டாச்சு. ஏன்னா எல்லா காய் சத்துமே குழம்புல இறங்கும். நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட குழம்புல சாப்பிட்றது தான் நமக்கு சத்தும் கூட. அதனால் என்ன பண்ணுவேன், எல்லா காயும் அதில் போட்டுருவேன். சரி, சாம்பாருக்கு இப்போ சைடிஷ் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிட முடியும். அதுக்காக என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணிக்கிட்டு தண்ணி கொதிக்கவும் தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்துருவேன். அதை நல்லா கவனமாக பார்க்கணும். அதில் பொடி பொடி புழு இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம சுடுதண்ணியில் போடுறோம். பார்த்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்துட்டு சிக்கன் பொடியோ அல்லது வரமிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காலை டிஃபன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி சேமியா தான். ராகி சேமியா இருந்துச்சு. சரி, அதாவது 3 நேரமே அரிசி சாதம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதனால் என்ன பண்ணேன், ராகி சேமியா இன்றைக்கி என் பையனுக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டேன், ராகி சேமியா இருக்குது செஞ்சிடலாமான்னு. சரிங்கம்மான்ட்டான். சரி அப்போ நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், சேமியாவுக்குன்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதாவது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. சேமியாவுக்கு எப்பயுமே நான் கடலைப்பருப்பு போடுவேன், அது சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதனால் கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு போடுவேன். எல்லாத்தையும் போட்டு அளவான தண்ணி வச்சு நல்லா பரட்டியாச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு மக்களே, அருமையாக இருந்துச்சு. காலை டிஃபன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ராகி உப்புமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோமா, எடுத்துகிட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு அப்படியே பரட்டி வச்சிடணும். ஒரு நிமிஷம் நம்ம தண்ணி உப்பு போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பொடியெல்லாம் போடுவேன். ஏன்னா அது வேகாமல் இருக்கும்போது சரி வராது, நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். எண்ணெய் எங்கள் வீட்டில் எப்போயுமே அளவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் நான். அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கல் உப்பு போட்டு வேக வச்சிடுவேன். வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மிளகா பொடியெல்லாம் போட்டு அப்படியே எண்ணெயில் பரட்டி எடுத்துடுவேன். ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது, நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியம் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாவக்காய். எப்படியும் பாவக்காய், கோவக்காய்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா நான் சுகர் பேஷண்ட்டு, எங்கள் மாமா சுகர் பேஷண்ட்டாக இருந்தவர் இப்போ நார்மல் ஆகிட்டார். இந்த மாதிரி தான் சாப்பாட்டு முறைகளெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ராகி சேமியா காலை டிஃபன் அருமையாக இருந்துச்சு உண்மையிலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ராகி சேமியா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி அதுவும் ரெடி. பாவக்காய் ரெடி மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.